இப்போ அடுத்து சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச் நடக்க போகுது. ஆமாங்க. எந்த டீம் நான் ஜெயிக்கும்? கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா பின்னடைவில் தான் இருக்கிறோம் நம்ம. ஏன்னா சரியான ஸ்குவாடே கிடையாது. தலை தோனின்றோம். தோனிக்கு 43 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் யங்ஸ்டருக்குலாம் வாய்ப்பு கொடுக்கலாம். ஸ்குவாடு சுத்தமாக சரியில்லாமல் இருக்குது. ஸ்குவாட்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது பண்ணால் நம்ம பலமாக இருப்போம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. எஸ்ஆர்ஹெச் தான். ஆமாம். எஸ்ஆர்ஹெச் மேட்ச் நடக்க போகுது அடுத்து. ஓகே. சண்டே. ஸோ அந்த மேட்ச் எப்படி இருக்க போது, யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? சென்னையில் நடக்க போகுது. மோரோவர் அவங்ககிட்ட அந்தளவு ஸ்பின் கிடையாதா எஸ்ஆர்ஹெச் கிட்ட. ஸோ மேபி நம்ம டாமினன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி தோனி சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் மேட்ச் மும்பைக்கு அகைன்ஸ்டாக இந்த லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தாரு, இதுக்கப்புறம் 6 அவுட் ஆஃப் ஜெயிக்கணும். ஸோ இல்லைன்னா நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ஸ்ட்ராங் பிளேயிங் லெவனை வந்து கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் இயர் கம்பேக் பண்ணலான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஸோ மோரோவர் அதுதான் உண்மையான கண்டுபிடிப்பாக இருக்கும். இது இந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு 6 மேட்ச் அவங்க பே ஆஃப் போகிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்களோ இல்லையோ, ஒரு ஸ்ட்ராங் பிளேயிங் லெவனை உருவாக்கணுன்றதுக்கான தட் பாய் யங் பாய் ஆயுஷ் மாத்ரே. இப்போ சிஎஸ்கே மேட்ச் வந்து அடுத்து நடக்க போகுது. சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச். எந்த டீம் ஜெயிக்கும்? சிஎஸ்கே ஜெயிக்கணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு தோத்துட்டோம், அடுத்தது ஜெயிப்போம்னு ஒரு நம்பிக்கை. ஓகே. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக 6 மேட்சுமே ஜெயிச்சாதான் நம்மளால உள்ள போக முடியும். 6 மேட்ச் ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? சிஎஸ்கே ஃபேன் பாயா இருக்கு, தெரியுது, பார்த்தாலே தெரியுது. இப்போ அடுத்து வர சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் எந்த டீம் ஜெயிக்கும்? எஸ்ஆர்ஹெச் தான். ஏன் எஸ்ஆர்ஹெச்? சிஎஸ்கேல பேட்டிங் எவனும் இல்லை, ஓப்பனிங் ஓகே, அதுக்கப்புறம் மிட் ஆஃப்ல யாரும் அடிக்கிற மாதிரி இல்லை, நடுவில் அது மாத்தனா அடிக்கலாம், ஜெயிக்க வாய்ப்பு. அடுத்து சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச் நடக்க போகுது. அதில் யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க? மேக்ஸிமம் சிஎஸ்கே தானா நான் சொல்கிறேன். ஏன்னா தோனி வேற திருப்பி கேப்டன்சி வந்திருக்காரு. எதனா ஸ்பெஷலாக பண்ணுவார். ஸ்பெஷலாக பண்ணுவாங்க கண்டிப்பாக டீமில். ஓகே. சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச் எப்படி இருக்க போது, யார் ஜெயிக்க போகிறாங்க? சிஎஸ்கே தானா? சிஎஸ்கே தான். ஓகே. ஏன் சிஎஸ்கே? இப்போ லாஸ்ட் மேட்ச் இப்போ தோத்தனால அவங்க ஒரு எப்படி சொல்கிறது, ரிவெஞ்ச் எப்படியாவது எடுத்தாகணும். ஓகே. நல்லா ஜெயிச்சாதான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். அதனால் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஆனால் சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். சிஎஸ்கே ஜெயிப்பாங்க. ஓகே. எஸ்ஆர்ஹெச் டீம் பற்றி சொல்லுவாங்க. போலிங் லெவலில் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அண்டு இப்போ சிஎஸ்கே டீமில் லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு யங்ஸ்டருக்குலாம் வாய்ப்பு கொடுத்து ஓப்பனராக இறக்கி அந்த மாதிரி தான் பாலுக்கு 34. ஆமாம், அந்த மாதிரி தான் வழி விடணுன்றேன். ஏன்னா இந்த T20 வந்து எப்படின்னா பால் 1லேருந்து தே கோ அண்ட் இட் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் இஸ் நாட் ஆல் அபவுட் கோ அண்ட் இட். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணணும், ஆடணும். ஸோ ஃபார் சுச்சுவேஷன் 220ஆகவும் இருக்கலாம், ஃபார் சுச்சுவேஷன் 120ஆகவும் இருக்கலாம். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி ஆடணும். ஸோ போயிட்டு பிளேடியாக ஸ்லாக் பண்ணிட்டு விக்கெட் கொடுத்துட்டு வரணுன்றது வந்து இருக்கக்கூடாது. ஒரு அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கைடன்ஸ், நல்ல கைடன்ஸாக கிடச்சிதுன்னா அவங்க மேபி இன் ஃபியூச்சர் அவங்க நல்லாவே வரலாம். சிஎஸ்கே பேட்டிங் போன வாட்டி வந்து பேட்டிங் மிடில் ஆர்டர் கொஞ்சம் இதுவாகுது. இது கஷ்டமா இருக்கு, மாற்றணும் அதை. ஆமாம். ஸ்டார்டிங்ல இப்போ யாஷ் மாத்திரே போன வாட்டி வந்தாரு. அது அவர் நல்லா ஆடுறாருனா அவரே எப்பவுமே போட்டு ஆடலாம். எவ்வளோ அடிக்க முடியுமோ அவர் பெஸ்ட்டாக அவர் தராரு. ஸோ அப்புறம் இன்னொருத்தர் ரஷீத் அவரும் சூப்பராக ஆடுறாரு. 2 பேரும் சிமிலராக தானே இருக்கிறாங்க. சிமிலராக தான் இருக்காங்க. ஓகே. தோனியோட கேப்டன்சி பற்றி சொன்னாங்க. தலையை பற்றி சிஎஸ்கே ஃபைனல்ஸ் போனால் தோனி தான் இது. ஏன்னா ஒரு 5வது மேட்ச்லாம் அவர் தான் நின்று அடித்தார். ஓகே. இப்போ இவ்வளவு தூரம் பண்ண தெரிஞ்ச அவருக்கு இதுக்கு மேலேயும் பண்ண தெரியும். ப்ரோ தோனியோட கேப்டன்சி பற்றி சொல்லுங்க இந்த சீசன்ல. இப்போ அவர் ருத்ராஜோட கொஞ்சம் நல்லா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இப்போ ருத்ராஜுக்கு அடிபட்டதுனால இப்போ அவரோட கொஞ்சம் நல்லா தான் பண்றாரு. அன்கேப்ட் பிளேயர் இப்போ கேப்டன்சி நல்லா தான் பண்றாங்க. ஓகே. இப்போ அதாவது சிஎஸ்கேல ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நீங்க பாக்குறது? ஓப்பனர்ஸ் இந்த ரச்சின் ரவீந்திரா அவங்க கொஞ்சம் இப்போ நல்லா ஆடினா இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஆட முடியும். சிஎஸ்கே ஜெயிக்க முடியும். ஓகே. ஸோ ஓப்பனர்ஸ் வந்து பக்காவாக பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 6 மேட்சஸில் ஜெயிச்சா கண்டிப்பாக நாங்கள் உள்ளே போயிடுவோம். ஒருவேளை ஜெயிக்கலன்னா அடுத்து ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயிங் வந்து கிரியேட் பண்ண அப்படின்ற மாதிரி தோனி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒப்பீனியன் எப்படி பார்க்குறீங்க? ஆமாண்ணா, இப்போ இந்த அடுத்த 6 மேட்ச் ஜெயிச்சோன்னா இப்போ பிளே ஆஃப் போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். இப்போ தோத்ததோட அடுத்தது நம்ம ஜெயிச்சோன்னா நம்ம பிளே ஆஃப் போகலாம். ஸ்டார்டிங் இப்போ ஓப்பனர்ஸு மிடில் ஆர்டர் அவங்களாம் நல்லா ஆடினாங்கன்னா நம்மளால போக முடியும். அட்லீஸ்ட் ஒரு 180-190 தொடலாம். அதெல்லாம் என்றைக்குமே டவுட் இல்லை. ஏன்னா எப்பவுமே அது போன இல்லை, அவர் என்ன கேப்டன் ஆனதுலேருந்து மேபி சம் காம்பினேஷன்ஸ் அவர் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் தப்பாக போயிருக்கலான்னு ஒழிய அவர் கேப்டன்ஷிப் மேலே தான் குறைய முடியாது. சூப்பர். மோர் அது எப்படின்னா லைக்
அவரோட ஒரு சில நேரத்தில் அவர் வச்சிருக்க ஆள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம். பட் அவர் கொடுக்குற அந்த எப்படி சொல்கிறது எனர்ஜி அண்ட் கைடன்ஸ் எல்லாருக்குமே அந்த அவங்களோட கெரியர் க்ரோத் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு ஒழிய அவர் கேப்டன்ஷிப் மேலே தான் எனக்கு தெரிஞ்சு எந்த குறையும் இல்லை. ஓகே எஸ்ஆர்எஸ் டீமை பொறுத்த வரைக்கும் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க? அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன் அவங்களாம் நல்லா அடிக்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எஸ்ஆர்எஸ்ல நல்லா இருக்குப்பா. ஸோ அடுத்து பவுலிங் நம்ம நூர் அகமது, கலீல் அகமது, பத்திரானா. நூர் அகமது டீசெண்டாக போகிறாருண்ணா. பத்திரானா வந்து பேஸ் நல்லா இருக்கு, லென்த் அண்ட் லைன் நல்லா. ஓகே, அஸ்வின் அவரு டீசெண்டாக பண்ணுறாரு. அவர் நிறைய ரன் கொடுக்குறாரு, அதனால விக்கெட் எடுத்துடுறாரு. ஓகே, ஒரு 3 ஓஜி பிளேயர்ஸ் சிஎஸ்கேல சொல்லணும்னா யாரும் சொல்லுவீங்க? எம்எஸ் தோனி, அதுக்கப்புறம் ஷேன் வாட்சன், சூப்பர், ரெய்னா சூப்பர். ஸோ ஏன் இவங்கெல்லாம் ஓஜி பிளேயர்ஸாக பார்க்குறீங்க? ஏன்னா தோனியோட கேப்டன்சியோட இந்த அவ்வளோ மிஸ்டர் கூல், கேப்டன் கூல்னுவாங்க, அந்த மாதிரி கூலாக யாராலையும் இருக்க முடியாது கண்டிப்பாக. ஸோ அதனால ரெய்னா அவர் இந்த நல்லா ஃபர்ஸ்ட்லாம் நல்லா ஆடிருந்தார்ல, இப்போ அவரால் ரிட்டையர் ஆகிட்டாரு. திருப்பி இறக்க முடியுமா தெரியல, ரிட்டையர் ஆகிட்டாரு. ஓகே, அடுத்து ஷேன் வாட்சன். அவர் வருவார், 6 அடிப்பார், அவர் தோன்றப்ப அடிப்பார். ஓகே, ஹிட்டிங் பவர் இருந்துகிட்டே இருக்கும் அவர்கிட்ட. ரத்தத்தோடலாம் விளையாண்டு ஜெயிச்சு கொடுத்தாரு ஒரு வாட்டி. ஆமாம், ஸோ அதனால ஒரு ஓஜி பிளேயர். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் 3 மேட்சாகவே எனக்கு தெரிஞ்சு இன்டென்ட் வந்திருக்கு. நியர்லி ஏன்னா 200 வரைக்கும் 219ல் 200 வரைக்கும் வந்தாங்க. தென் எல்எஸ்டி கிட்ட நல்லா பவுலிங் பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணாங்க. சிவம் துபே சூப்பர். அவர் நல்லா இது பண்ணால் அவர் நெக்ஸ்ட் யுவராஜ் மாதிரி ஷைன் ஆவார். ஜடேஜா அவர் ரோலை வந்து எப்பவுமே கரெக்டாக பண்ணுறாரு. இந்த பவுலிங்கில் நூர் அகமது அவரு கரெக்டாக பண்ணுறாரு. ஓகே தான், அவர்லாம் நான் சொல்கிறேன் நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. மோரோவர் ஷேக் ரஷீத் வந்ததும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்படியே ரீஅசம்பிள் ஆஃப் ருத்ராஜ் கெய்க்வாடை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த ஃப்ளிக்கில் ஆடுறது, கவர் ஆடுறது எல்லாமே மோரோவர் ருத்ராஜ் கெய்க்வாடை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவரில் விஜய் சங்கர்லாம் ஓரளவுக்கு ஆடி இருக்காரு, பட் நாட் ஏ குட் ஹெல்தி ஸ்ட்ரைக் ரேட்டு. எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா அப் பண்ணி ஆட வைக்கிறது ஓரளவு பெட்டராக இருக்குது. பட் ஸோ மோரோவர் ஃபேன்ஸ்க்காக தான் இவ்வளவும் இறங்கி பண்ணிட்டு இருக்காரு. மேபி நீங்கள் சொன்ன மாதிரி சண்டே மேட்ச்லேருந்து பார்ப்போம் அந்த புதுசாக பண்ணுறாங்களான்ட்டு. இனிமே சொன்ன பவுலிங் நல்லாவே இருக்குது. அன்ஷுல் கம்போஜ் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனோட சிஎஸ்கேயோட பெஸ்ட் பாயிண்ட்னா கலீல் அகமது, நூர் அகமத் கூட கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ். பட் கலீல் நாட் அந்த மாதிரி இல்லை, ஒரு 5-4 நம்ம தான் கொடுத்துருக்க மாதிரி இருந்தது. பட் ஆனால் கலீல் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து நான் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆனது சிராஜ் அண்ட் கலீல். சிராஜ் வந்து எப்போ ஆர்சிபிலேருந்து வெளில வந்தாரோ இட்ஸ் லைக் இன் பீஸ்ட் மோடு, அவ்வளோ நல்லா போட்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஐ எம் வெரி ஹாப்பி டு சி சிராஜ் doing that much good for their respective team. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையாக சிராஜ் பார்க்கும்போது. பட் அவர் இப்போ போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே ஃபிளாட் பிச்சஸ், ஆனால் அதுலேயுமே அவர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாரு. குட் டு சி அது.